நடிகர் பாலா ஹீரோவா நடிக்கிற படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. சின்ன திரையில கலக்க போவது யாருன்ற நிகழ்ச்சி மூலமா ஃபேமஸ் ஆன பாலா ஏராளமான படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில இப்போ ஹீரோவா அறிமுகமாக போறாரு பாலா. இந்த படத்தை 2024 வைபவ் நடிச்ச ரணம் அறம் தவறேல் படத்தை இயக்குனர் ஷெரீப் இயக்குறாரு. உண்மை சம்பவத்தை மையமா வச்சு ஒரு ஃபீல் குட் எமோஷனல் படமா இது இருக்கும்னு தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் பூஜையோட தொடங்கியிருக்கு. விஜய் தேவர்கொண்டாவோட பிறந்தநாள் ட்ரீட்டா 2 புதிய படத்தோட அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. தெலுங்குல முன்னணி நடிகரும் ஆல் இண்டியா அளவுல அதிக ஃபேன்ஸை கொண்ட நடிகருமான விஜய் தேவரகொண்டா கிங்டம் பட ரிலீஸுக்கு தயாராயிட்டாரு. அனிருத் மியூசிக்ல சமீபத்துல வெளியான ஹிருதயம் லோபலா என்ற பாட்டு ஹிட் அடிச்சிருச்சு. விஜய் தேவரகொண்டா பிறந்த நாளை ஒட்டி அவரோட அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா நானிய வச்சு ஷாம் சிங்கராய் படத்தை இயக்குன ராகுல் சன்கிருத்தியானோட இணைஞ்சு விஜய் தேவரகொண்டா படம் பண்ண போறாரு. இது ஆக்ஷன் அதிகம் இருக்க பீரியட் படமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து வாரிசு பட தயாரிப்பாளர் தயாரிக்கிற படத்துல விஜய் தேவரகொண்டா நடிக்க போறாரு. இந்த 2 படங்களுக்குமான போஸ்டர் வெளியாகி ஃபேன்ஸை ரசிக்க வைக்க 2 படங்களும் தமிழ், தெலுங்கு உட்பட 5 மொழிகள்ல பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், கயாத் லோகன் நடிக்கிற புதிய படத்தோட போஸ்டர் வெளியாகி இருக்கு. அறிமுக இயக்குனர் மாரியப்பன் சின்ன இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் கதாநாயகனா ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு. அவருக்கு ஜோடியா டிராகன் படத்துல நடிச்சு சென்சேஷனா உருவெடுத்திருக்க கயாது லோகர் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துக்கு அழிவே இல்லாததை குறிக்கிற விதமா இம்மார்டல்னு டைட்டில் வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை விஜய் சேதுபதி, வெங்கட் பிரபு உள்ளிட்டோர் வெளியிட போஸ்டர்ஸ் இணையத்துல தீயா பரவிட்டு இருக்கு. சென்னை மற்றும் கேரளால ஷூட்டிங் நடந்திருக்க சூழல்ல இன்னும் சில நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு மீதி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஃபேண்டசி ஜானர்ன்றதால போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் இன்னொரு பக்கம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில படத்தோட டீசர், ட்ரெய்லர் பற்றிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும்னு படக்குழு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சை தள்ளி வச்சிருக்காங்க. மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா உள்ளிட்டோர் நடிச்சிருக்க படம் தக் லைஃப். இந்த படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆக இருக்க படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன், சிலம்பரசன், அசோக் செல்வன் எல்லாம் தீவிர ப்ரமோஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. வர 16 படத்தோட ஆடியோ லான்ச் நடத்த போறதா அறிவிச்சிருந்த நிலையில இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் இருப்பதால ஆடியோ லான்ச்சை தள்ளி வைப்பதா கமல்ஹாசன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சினிமா, கலை வெயிட் பண்ணட்டும், நாடுதான் முதன்மைன்னு அவர் வெளியிட்ட அறிக்கையை கமல்ஹாசன் ஃபேன்ஸ் பெருமையோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இது கொண்டாட்டத்துக்கான நேரம் இல்ல, நாட்டுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் பக்கபலமா இருக்க வேண்டிய நேரம்னு கமல்ஹாசன் குரல் கொடுத்திருக்காரு.